வணக்கம். அதிமுகவுடன் கூட்டணியில் இருக்கும் புரட்சி பாரதம் கட்சி அவர்கள் கேட்கின்ற தொகுதி, புரட்சி பாரதம் கேட்கின்ற தொகுதியை அதிமுகவின் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொடுப்பாரா? ஜெகன்மூர்த்தி அவர்கள் கேட்கின்ற தொகுதி பார்த்தீங்கன்னா திருவள்ளூர், காஞ்சிபுரம், விழுப்புரம். இந்த 3 தொகுதிகளில் ஒரு தொகுதியை புரட்சி பாரதம் கட்சியின் சார்பாக ஜெகன்மூர்த்தி அவர்கள் கேட்கின்றார். குறிப்பாக திருவள்ளூர் மாவட்டம் என்பது என்னுடைய சொந்த தொகுதி, என்னுடைய சொந்த ஊர் இருக்கக்கூடிய ஊர் இது. என்னுடைய சொந்த தொகுதிங்கிறதுனால திருவள்ளூர் தொகுதியை கொடுத்தா நான் எளிதில் வெற்றி பெறுவதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால் திருவள்ளூர் தொகுதியைத்தான் அதிமுகவிடமிருந்து கேட்டு பெறுவேன் அப்படின்னு உறுதியான நிலைப்பாட்டோடு ஜெகன்மூர்த்தி அவர்கள் இருக்கிறார். நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சியில் ஒரு கட்சியாக இருக்கக்கூடிய புரட்சி பாரதம் இந்த நிலைப்பாட்டில் எடுத்ததற்கு காரணம் அவருடைய சொந்த தொகுதிங்கிறதுனால, நாங்கள் வெல்வதற்கு ஈஸியாக இருக்குங்கிறதுனால திருவள்ளூர் தொகுதியை ஜெகன்மூர்த்தி அவர்கள் கேட்கின்றார். இந்த தொகுதியை அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொடுப்பாரா, இல்லை வேறு ஏதாவது தொகுதி கொடுத்தா ஜெகன்மூர்த்தி அவர்களுக்கு ஏதாவது ஒரு நிலைப்பாட்டில் ஒரு சங்கடங்கள் ஏற்படுமா அப்படின்னு பொறுத்திருந்தா பார்க்கணும். அதே வேளையில் அதிமுகவில் குறிப்பாக ஜெகன்மூர்த்தி அவர்கள் கேட்கின்ற திருவள்ளூர் தொகுதி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொடுக்காவிட்டால் புரட்சி பாரத கட்சியின் ஜெகன்மூர்த்தி அவர்கள் எடுக்கக்கூடிய அடுத்த முடிவு என்னவாக இருக்கும் பொறுத்திருந்து பார்க்கலாம். ஏன்னா அவங்க அதிமுகவில் தான் புரட்சி பாரத கூட்டணி இருக்கிறாங்க. சென்ற முறையும் பார்த்தீங்கன்னா பாஜக அதிமுக கூட்டணியில் புரட்சி பாரதம் தொடர்ந்து இருந்தாங்க. இந்த முறையும் அதிமுகவுடன் கூட்டணியில் தான் புரட்சி பாரதம் இருக்கிறது. இந்த நிலையில் நாடாளுமன்ற தேர்தல் நெருக்கத்தில் இருக்கிற நேரத்தில் இன்னும் பேச்சுவார்த்தையில் புரட்சி பாரதத்துக்கு எந்த தொகுதி என்று ஒதுக்கீடு செய்யவில்லை. அடுத்த வாரம் கூட்டணி குறித்தான பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் ஈடுபடுவோம். அந்த வேளையில் எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் நாங்கள் திருவள்ளூர் தொகுதியை எங்களுடைய தொகுதியாக கேட்டு பெறுவோம், நாங்கள் போட்டியிடக்கூடிய தொகுதியாக எங்களுக்கு வேண்டும் அப்படின்னு கண்டிப்பாக கேட்டு பெறுவோம் அப்படிங்கிற உறுதியோடு ஜெகன்மூர்த்தி அவர்கள் இருக்கிறார். பொறுத்திருந்து பார்க்கலாம். நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவிடமிருந்து ஜெகன்மூர்த்தி புரட்சி பாரத கட்சிக்கு திருவள்ளூர் தொகுதியை அதிமுக ஒதுக்குமா? பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.